வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3ல் 3ல் முதல் கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பின் வருவனவற்றில் முறையே f(x) மற்றும் g(x) ஆகியவற்றின் மீப்பேவா மற்றும் மீசீமா காண்க. மேலும் f(x) × g(x) மீசீமா பெருக்கல் மீப்பேவா என்பதை சரிபார்க்க. இங்கே ஒரு 3 இது கொடுத்துருக்காங்க. முதல்ல இருக்கிறது f(x), ரெண்டாவது இருக்கிறது g(x). ரெண்டுக்கும் மீப்பெரு பொது வகுத்தியும் மீச்சிறு பொது மடங்கும் கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாமல் f(x) g(x) பெருக்கணும். எதுக்கு சமமாக இருக்கும்? அதான் மீசீமாவுக்கும் மீப்பேவாவும் சமமாக இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணலாமா? பாருங்க, முதல் இது எடுத்துக்கலாம். முதல் இது என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. முதல்ல இருக்குது f(x) இல்லையா? அப்போ f(x) = 21x²y. இந்த x²y கரெக்டாக காரணிப்படுத்தியே இருக்குது. நம்ம எதுவும் செய்ய வேண்டாம். இந்த 21 மட்டும் நம்ம பகாக்கானே பிரிச்சலாம் பாருங்க. 3 7 21. மிச்சது எந்த மாற்றமும் இல்லை. x²y. சரியா? அதுக்கு அடுத்தது g(x) பாருங்க. g(x) = என்ன இருக்கு? 35xy². இந்த xy² எதுவும் செய்ய முடியாது, அப்படி தான் இருக்கும். இந்த 35 நம்ம பகாக்கானே பிரிச்சலாம். எப்படி எழுதலாம்? I 7 35. இந்த xy² அப்படியே தான் வரும். இப்போ பாருங்க, காரணிப்படுத்தி இது பண்ணிட்டோம். இப்போ நம்ம மீப்பேவா கண்டுபிடிக்கலாமா? மீப்பெரு பொது வகுத்தி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். மீப்பெரு பொது வகுத்தி தான் இந்த காரணிகளில் பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்கிற சின்னதை எடுக்கணும். பாருங்க, 3 பொதுவாக கிடையாது. 5 இங்கே மட்டும் தான் இருக்குது, இங்கே இல்லை. அப்போ பாருங்க, 7 பொதுவாக இருக்குது. அப்போ 7. இங்கே x² இருக்குது, இங்கே x இருக்குது. பொதுவாக இருக்கக்கூடிய சின்னது. அப்போ சின்னதை x தானே சின்னது, x எடுக்கணும். அதுக்கு இங்கே y இருக்குது, இங்கே y² இருக்குது. அப்போ எது பொதுவாக இருக்குது? y தான் பொதுவாக இருக்குது. y தான் சின்னது, y. இதான் என்னது? மீப்பேவா. நெக்ஸ்ட்டு மீசீமா கண்டுபிடிச்சலாமா? மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்குனா இருக்கிறதுல பெருசு எடுக்கணும். அந்த பொதுவான்றதை பார்க்கக்கூட இருக்கிறதுல பெருசு. பாருங்கள், இருக்கிறதுல 3 தான் பெருசு, இருக்கிறதுல 5 தான் பெருசு, இருக்க இங்கே 7 இங்கே 7 7 தான் பெருசு. இங்கே x² தான் பெருசு, y² தான் பெருசு. சரியா? ஈக்குவல் டு இது பெருக்குங்க. 3 5 15 7 105 105 x² y². இதான் என்னது? நமக்கு தேவையான மீசீமா. என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மீப்பேவா கண்டுபிடிச்சிட்டோம், மீசீமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா, இது சரி பார்க்கணும். f(x) g(x) பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? பாருங்க, f(x) × g(x) ரெண்டே பெருக்க போகிறோம். இந்த முதல்ல f(x) இந்த காரணிப்படுத்தி வச்சுருக்கோமா, இதை எடுத்துக்கலாம். நம்ம 3 பெருக்கல் 7 x² y பெருக்கல் 5 பெருக்கல் 7 xy². இது பெருக்கினா என்ன வரும் பாருங்க. இந்த இடத்துல 7 5 35. இந்த இடத்துல என்ன வரும்? 3 7 21 3 7 21 I 7 35. பெருக்கிறோமா? பாருங்க, பெருங்க. 5 1 5 I 2 10. அதுக்கு அடுத்தது 1 3 3 2 6. கூட்டுங்க. 5 3 7 735. இந்த எண்களை எல்லாத்தையும் பெருக்குனா 735 வருது. இங்கே x² இருக்குது, இங்கே ஒரு x இருக்குது. x² x-ஐயும் பெருக்குனா x-இன் அடுக்கு 3. அடிமான சமன்பாடு பெருக்கல் இருக்குது. அப்போ அடுக்கில் கூட்டம் 2 1 3. இங்கே y இருக்குது, இங்கே y² இருக்குது. y-யும் y² பெருக்குனா y-இன் அடுக்கு 3. என்ன ஃபார்முலா அப்படின்னா பாருங்க, a-இன் அடுக்கு m பெருக்கல் a-இன் அடுக்கு n அப்படின்னா a-இன் அடுக்கு m + n. அடிமான சமன்பாடு பெருக்கல் இருந்துச்சா அடுக்கில் கூட்டணும். அப்போ இங்கே எக்ஸா, இங்கே எக்ஸா, அடுக்கு பாருங்க 2 1 2 1 கூட்டினா 3. அதுக்கடுத்து பாருங்க, இங்கேயும் y இங்கே y, இங்கே 2 இங்கே 1 கூட்டினா 3. சரியா வந்துருச்சா? இதான் என்னது? f(x) பெருக்கல் g(x). அடுத்தது எல்சிஎத்தம் இருக்கு. இந்த மீப்பேவா இருக்கு இல்லையா? மீப்பேவா பெருக்கல் மீசீமா, இது ரெண்டையும் நம்ம பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? மீப்பேவா எங்கே இருக்கு? அங்கே இருக்கா? 7xy பெருக்கல் மீசீமா 105 x² y² ஈக்குவல் டு பெருங்க. 7 105 என்ன வரும் பாருங்க. பாருங்க, 7 5 35 0 இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். 1 7 7 735. எக்ஸையும் x² பெருக்குனா x-இன் அடுக்கு 3 அடுக்குகளை கூட்டணும். 2 1 3. y-யும் y² கூட்டினா y-இன் அடுக்கு 3. பாருங்க, இது ரெண்டாவது. பாருங்க, 1 மற்றும் 2 சமமாக இருக்கா? 1 மற்றும் 2 எது சரிபார்க்கப்பட்டது? இந்த எழுதுங்க. f(x) பெருக்கல் g(x) ஈக்குவல் டு
மீ பே வா பெருக்கல் மீ சி மா என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? எதை முடிச்சிட்டோம் நம்ம? முதல் இதை நம்ம முடிச்சிட்டோம். ரெண்டாவது இதை ஆரம்பிக்கலாமா பாருங்க. ரெண்டாவது இது முதல்ல கொடுத்து இந்த இடத்த எழுதுவோம். என்ன இருக்கு பாருங்க. முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்கு. முதல்ல இதை காரணிப்படுத்திடலாமா? இந்த இடத்துல இந்த 1 இருக்கா, அது எப்படி எழுதலாம்னா பாருங்க. எக்ஸின் அடுக்கு 3 மைனஸ் 1 அடுக்கு 3 எழுதலாம். இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 1 எதுவும் செய்ய முடியாது. இந்த இடத்துல ஃபார்முலா என்னன்னா ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா இதை பயன்படுத்த போகிறோம். இப்போ பாருங்க, ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பின்னா என்ன வரும்? எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி, ஏக்கு பதிலாக எக்ஸ் இருக்குது, பிக்கு பதிலாக 1 இருக்குது. அப்போ 1 எக்ஸ் பேருனா ஒரு எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். என்ன செஞ்சிட்டோம்? இதை காரணிப்படுத்திட்டோம். இந்த இது அப்படியே வந்துடும், எக்ஸ் ப்ளஸ் 1. சரியா? அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கலாமா? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 1ன்னு கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மாற்றி எழுதுவோம். எக்ஸின் அடுக்கு 3 ப்ளஸ் 1 அடுக்கு 3 மாற்றலாம். இந்த இடத்துல ஃபார்முலா பாருங்கள். ஃபார்முலா என்னென்னா ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஃபார்முலா ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த இடத்துல இந்த ஃபார்முலா. அப்போ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸு, பிக்கு பதிலாக 1. பாருங்கள், இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கா, இங்கே ப்ளஸ் வரும். சரியா? ஏக்கு ப்ளஸ் பின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி, ஏக்கு பதிலாக எக்ஸு ப்ளஸ் பிக்கு பதிலாக 1 இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். ஃபார்முலா இருக்க மைனஸ் ஏவையும் பியும் பெருக்கணும். ஏக்கு பதிலாக எக்ஸு, பிக்கு பதிலாக 1 எக்ஸையும் பெருக்குனா எக்ஸு ப்ளஸ் பி ஸ்கொயர், பிக்கு பதிலாக 1 ஸ்கொயர் பண்ணால் 1. முடிஞ்சுதா? இப்போ நம்ம என்ன செஞ்சிட்டோம்? நம்ம காரணிப்படுத்திட்டோம். இப்போ ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல்ல கண்டுபிடிக்க போகிறது மீ பெரு பொது வகுத்தி, மீ பே வா. கண்டுபிடிக்கலாமா? மீ பேவான்னா ரெண்டுலேயும் பொதுவாக இருக்கக்கூடியதை எடுத்து எழுதணும். பாருங்கள், எது பொதுவாக இருக்குது? இந்த இடத்துல பாருங்கள், எக்ஸ் மைனஸ் 1 இங்கே தான் இருக்குது, இங்கே கிடையாது. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இங்கே இருக்குது, இங்கே இல்லை. எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் இது மட்டும்தான் பொதுவாக இருக்குது. அப்போ பொதுவாக இருக்க சின்னது அது. அப்போ எது மட்டும் வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 மட்டும்தான் வரும். இதான் என்னது? மீ பேவா. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா மீசிமா கண்டுபிடிக்க போகிறோம். மீசிமான்னா இருக்கிறதுல பெருசு எடுத்துக்கணும். எதுவுமே யோசிக்க கூட, இருக்கிறதுல பெருசுங்க. பாருங்க, எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா, எக்ஸ் மைனஸ் 1 இதான் பெருசு. அப்போது எக்ஸ் மைனஸ் 1. அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்கிறதுல இதான் பெருசு, எடுத்து எழுதுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1, எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ப்ளஸ் 1 ரெண்டும் பொதுவாக இருக்குது. அது ஒரு தடவை தான் எழுதணும், எக்ஸ் ப்ளஸ் 1. இது ஒரு தடவை தான் இருக்குது, இது அப்படியே வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. சரியா? இதை நம்ம மாற்றி மாற்றி கூட எழுதலாம். இதை தூக்கி இங்கே எழுதலாம், இது தூக்கி இங்கே 4 காரணிகளை மாற்றி மாற்றி கூட எழுதலாம். சரியா? நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மீ பே வா கண்டுபிடிச்சிட்டோம், மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது பெருக்க போகிறோம். எதை பெருக்கணும் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்க போகிறோம். இந்த இடத்துல பெருக்கிறோமா? எஃப் ஆஃப் எக்ஸ் முதல்ல, எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு, இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ். இதை தான் பெருக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கா, இதை முதல்ல எழுதிடுவோம். என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1. இது வந்து என்னது? எஃப் ஆஃப் எக்ஸ். அடுத்தது ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதுமா? இங்கே இருக்குது பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ். இதை தான் எடுத்து எழுத போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு, இந்த இடத்துல எழுதணும் பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1. சரியா? இதை தான் பெருக்க போகிறோம். பெருக்கலாமா? ஈக்குவல் டு, இந்த எக்ஸ் மைனஸ் 1 ஒரே ஒரு தடவை தான் இருக்குது, அப்படியே எழுதிடுங்க, எக்ஸ் மைனஸ் 1. இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் 1 ஒரே ஒரு தடவை அப்படியே வந்துடும். இங்கே ஒரு எக்ஸ் ப்ளஸ் 1, இங்கே ஒரு எக்ஸ், பெருக்க என்ன வரும்? எக்ஸ் ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 எத்தனை தடவை? ஒரே ஒரு தடவை தான், அது அப்படியே வந்துடும். சரியா? இதான்
நமக்கு பெருக்கி வரக்கூடிய ஆன்சர் எது? முதல்னு எடுத்துக்கலாமா? முதல் இது. 2வது கணக்குல முதல் இது. அதுக்கு அடுத்து எத பெருக்க போறோம்? மீ பே வா. மீ பேவாவையும் மீசிமாவையும் நம்ம பெருக்க போறோம். மீ பேவா என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்? எக்ஸ் பிளஸ் 1ன்னு நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். சரியா? அதுக்கு அடுத்தது எதை எடுத்து எழுதிட்டோம்? மீ பேவா எக்ஸ் பிளஸ் 1 எடுத்து எழுதிட்டோம். இதை பாருங்க. எக்ஸ் மைனஸ் 1 இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்து எழுத போறோம். எழுதலாமா? எக்ஸ் மைனஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இப்போ இது எல்லாத்தையும் பெருக்க போகிறோம். இந்த இடத்துல பாருங்க, இந்த எக்ஸ் பிளஸ் 1 இங்கே ஒரு எக்ஸ் பிளஸ் 1 பெருக்கினா என்ன வந்துடும்? எக்ஸ் பிளஸ் 1 அடுக்கு 2 வந்துடும். அதுக்கு அடுத்தது எக்ஸ் மைனஸ் 1 இங்கே வந்துடும். அதுக்கு அடுத்தது பாருங்க, இது ஒரு தடவை அப்படியே வந்துடும். இது ஒரு தடவை தான் இருக்குது பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1. இது ஒரு தடவை தான் இருக்குது, அப்படியே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் 1. இது 2வது ஆன்சர். 2 சமமாக இருக்கா பாருங்க, பெருக்கல்ல தான் இருக்குது. உறுப்புகள் மாறி மாறி இருக்கலாம், தப்பு கிடையாது. எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் பிளஸ் 1 இருக்குது. எக்ஸ் பிளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிளஸ் 1 எல்லாமே கரெக்டாக இருக்குது. அப்போது எதுலேருந்து? 1 மற்றும் 2லிருந்து எது சரிபார்க்கப்பட்டது? எஃப் ஆஃப் எக்ஸ் பெருக்கல் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மீ பே வா பெருக்கல் மீ சி மா என்பது சரிபார்க்கப்பட்டது. சரியா? சரிபார்க்கப்பட்டது. 2வது இதை நம்ம முடிச்சிட்டோம். இப்போ 3வது ஆரம்பிக்கலாமா? பாருங்க, 3வது இது முதல்ல எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு பார்த்துட்டு வந்துருமா? எஃப் ஆஃப் எக்ஸ் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் பிளஸ் எக்ஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர். இதை நம்ம காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்துறது? ஏதாவது பொதுவாக வெளியே எடுத்து தான் காரணிப்படுத்த போகிறோம். ஈக்குவல் டு பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இதில் எதை பொதுவாக எடுக்கலாம்னா எக்ஸ் ஒய்யை நம்ம பொதுவாக எடுத்துடலாம். இந்த இடத்துல பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் 2 தான், ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம். அப்போ ஒரு எக்ஸ் மட்டும் உள்ளே இருக்கும். இந்த ஒய்யை வெளியே எடுத்தாச்சு. ப்ளஸ் எக்ஸை வெளியே எடுத்துட்டோம். இங்கே ஒய் ஸ்கொயர்னா ஒய் பெருக்கல் ஒய், ஒரு ஒய் வெளியே வந்துருச்சு, ஒரு ஒய் உள்ளே இருக்கும். இதான் காரணிப்படுத்துது. உங்கள் சந்தேகம் வந்து பெருக்கி பாருங்கள், எக்ஸ் பண்ண எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படியே வந்துடும். இந்த எக்ஸ் அப்படியே வந்துடும், ஒய் பண்ணால் ஒய் ஸ்கொயர். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸை நம்ம காரணிப்படுத்திட்டோம். இப்போ பாருங்கள், ஜி ஆஃப் எக்ஸ் என்ன பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஒய் இதை காரணிப்படுத்த போகிறோம். எக்ஸை பொதுவாக எடுத்துருவோமா? எக்ஸை பொதுவாக எடுக்க போகிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் பெருக்கல் எக்ஸு, ஒரு எக்ஸ் வெளியே எடுத்துட்டோம், ஒரு எக்ஸ் உள்ளே வரும். அதுக்கு அடுத்தது எக்ஸ் பாருங்கள், இந்த எக்ஸை வெளியே எடுத்துட்டோம், இங்கே ஒய் வந்துடும். சரியா? இது நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? காரணிப்படுத்திட்டோம். இப்போ நம்ம மீ பேவா கண்டுபிடிக்க போகிறோம். மீ பெரு பொது வகுத்தியை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிக்கலாமா? பாருங்கள், 2லேயும் பொதுவாக இருக்கணும். பொதுவாக இருக்க சின்னது எக்ஸ் பொதுவாக இருக்கா? அப்போ எக்ஸ் வந்துடும். ஒய் இங்கே இருக்குது, இங்கே இல்லை, அப்போ வராது. எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய், எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரியா? இதான் என்னது? மீ பேவா. அதுக்கு அடுத்தது மீ சீமா கண்டுபிடிப்புமா? மீச்சிறு பொது மடங்கு. மீச்சிறு பொது மடங்கு ஏதாவது ஒன்றில் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இங்கே எக்ஸ் இங்கே எக்ஸ், அப்போ எக்ஸ் வந்துடும். ஒய் இங்கே இருக்கா? இங்கே இருந்தாலும் எடுக்கணும். இருக்கிறதுல பெருசு. இங்கே எக்ஸ், அப்போ எக்ஸ் தான் பெருசு எடுத்துக்கிட்டோம். ஒய் இங்கே மட்டும்தான் இருக்குது, அப்போ அதான் பெருசு. எக்ஸ் ப்ளஸ் ஒய் இருக்கிறதுல அதான் பெருசு, அப்படியே எடுத்துங்க. எக்ஸ் ப்ளஸ் ஒய். சரியா? என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? மீ பேவா மீசிமா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், 2 பெருக்க போகிறோம். எதை பெருக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸையும் ஜி ஆஃப் எக்ஸையும் பெருக்க போகிறோம். எஃப் ஆஃப் எக்ஸுங்க நம்ம காரணிப்படுத்தோம், அதை எடுத்துக்கலாம். பாருங்கள், எக்ஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். அதுக்கு அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கு பாருங்கள், பெருக்கல் எக்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒய். பெருக்கலாமா? இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர். ஒய் ஒன்று தான் இருக்குது, பெருக்கல் அப்படியே வந்துடும். எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் தான் ஹோல் ஸ்கொயர். அடுக்கு 2 வந்துடும். இது முதல் இது. எதில்? 3வது இதில். சரி, அங்கே 2 போட்டுக்க பாருங்கள், 2ல் 3வது இதில் இது. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குது? என்ன கண்டுபிடிக்கணும்? மீ பேவாவையும் மீசிமாவையும் நம்ம என்ன செய்யணும்? பெருக்க போகிறோம். மீ பேவா எங்கே இருக்குது? எக்ஸ் இன்டூ
எக்ஸ் ப்ளஸ் ஒய் மீப்பேவா இங்கே இருக்கா பெருக்கல் மீசிமா பாருங்கள் எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய் ரெண்டு பெருக்கலாமா இப்போ பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் இங்கே ஒரு எக்ஸ் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஒன்று தான் இருக்குது அப்படியே வந்துடும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பெருக்கும்போது எக்ஸ் ப்ளஸ் ஒய் த ஹோல் ஸ்கொயர் இதான் என்னது நமக்கு தேவையான ரெண்டாவது ஆன்சர் அப்போ பாருங்க முதல் இதுவும் ரெண்டாவது சமமாக இருக்குது அப்போ எப்படி கணக்கு முடிச்சிடலாம் 1 மற்றும் 2 எது சரிபார்க்கப்பட்டது f of x பெருக்கல் g of x ஈக்குவல் டு மீபேவா பெருக்கல் மீசிமா மீசிமா என்பது சரிபார்க்கப்பட்டது சரிபார்க்கப்பட்டது சரியா அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது நன்றி